ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இது எல்லா வீடியோலையும் யாராச்சும் இந்த மறைக்கிறீங்க? ஓகே, நான் தான் அவங்க ஜோக்கர். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸ் ஸ்டீல் பிரெயின் ராட் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நிறையவே அலப்பறைகள்லாம் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், காமெடியில் விழுந்துருவீங்க. ஓகேவா, நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, போனதே நம்ம ரீபர்த் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பிரெயின் ராட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அது கொடுக்குற காசெல்லாம் பார்த்துப்போம்ப்பா. ஏன்னா நமக்கு இருக்கிற கொஞ்சம் டைம்லையே நம்ம நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே வீடியோஸை போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ இந்த மண்டையன் தான் நம்ம நண்பன் உள்ளே வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அந்த பிரெயின் ராட்டை தான் இன்றைக்கி நம்ம தூக்க போகிறோம். இந்த பேஸ் வேறு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மண்டையன் நம்ம கூட 2 வீடியோக்கு முன்னாடி வந்திருப்பான். ஸோ அப்போ இவங்கிட்ட பிரெயின் ராட் அவ்வளோக்கா இல்லை. பட் ஆனால் ஈவெண்ட்ஸ் ப்ளே பண்ணி இவன் நிறைய பிரெயின் ராட் எடுத்து வச்சுருக்கான். ஸோ இவங்கிட்ட இருந்து நம்ம ஒரு பிரெயின் ராட்டை தூக்கிட்டு வந்துட்டோம், ஓகேங்களா? அதை வந்துட்டான் பாருங்க. இன்னுங்க ஆரம்பிச்சிட்டான். இந்த ஒரு அலப்பறைகளை தான் நான் முன்னாடியே சொன்னேன். நம்மளை அடித்து பறக்க விட்டுக்கிட்டே இருக்கான். இவன் ரொம்ப ரொம்ப ப்ரோ பிளேயருங்க இந்த ஸ்டீல் பிரெயின் ராட் கேமில். ஸோ இவன் நம்மளை கண்டிப்பாக கொல்லாமல் விடமாட்டான் பாருங்கள். அந்த பேஸை எப்படியாவது லாக் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இவன் சும்மா இல்லைங்க, இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒருத்தன். ஸோ இவன் நம்மக்கிட்ட என்ன சொன்னான்னா, நான் உன்னை 1 vs 1 காய்ஸ் வம்சம் அங்கே பார்த்தீங்களா, இது எவ்வளோ மணி கேதர் பண்ணி தந்துச்சுன்னு. அங்கே பாருங்கங்க, நம்மக்கிட்ட ஈஸியாகவே மில்லியன்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ரீவர்ட் பண்ண இப்போவே காசு இருக்குது. அந்த 2 பிரெயின் ராட் மட்டும் கிடச்சா போதும். இந்த 2 பிரெயின் ராட் இங்கே தான் எங்கேயாச்சும் வரும். பார்த்து வாங்குவோம் இருங்க. நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு என்ன வேணால் பண்ணலாம். நம்ம என்னதுரா அது கன்னுமா? ஏய் என்னன்றா அது? டேய் ஆடா டேய் இவனா? டேய் இவன் யாருடா அவன்? டேய் போயிடுறா, போ. நானும் நிறைய வாங்கிட்டு ஏய் நானே எனக்கு ஆப்பு வச்சுக்கிறேனே. ஐயோ, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு வேறு தெரிலையே எனக்கு. போயிடுச்சு அந்த கன்று. என்னெல்லாத்தையும் வச்ச நீ அட்டாக் பண்ணுறான். என்ன யார் அவன்? உள்ளே வந்துட்டான். போடு. என்னடா ஓடிட்டே இருக்கான்? போடு. என்னடா ஒன்றுமே ஆகலை. டேய் யார்ரா நீ? டேய் கைஸ், என்ன நடக்குதுன்னு புரியலை கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கயா. இவன் என்ன டே தூக்க போகிறான்? ஐயோ, இவனை அடிக்க வர முடியலையே. சரி டே, இவன் இங்கே ஓ இங்கே இருக்கான். இப்போ உள்ளே இருந்தது யாரு? ஏய் என்ன மேஜிக் காட்டுறீங்களாடா? என்கிட்டயே மேஜிக் காட்டுறீங்களாண்ணா? யார் தெரியும்ல. அங்கே போய் ஒளிஞ்சுக்கிறான். இருங்க. என்னடா? திரும்பி நின்றுட்டு இருந்தான். நல்ல வேலை, பேஸை லாக் பண்ணியே வைப்போம். என்கிட்டயே மேஜிக் காட்டுறான் பார்த்தீங்களா? அவன் என்னென்ன பண்ணுறான் பாருங்க. ஒரு பிரெயின் ராட்டுக்கோசரம் நீ இவ்வளோ அலைய விட்றியடா. ஆனால் நான் கடைசி வரைக்கும் இந்த பிரெயின் ராட்டை தரவே மாட்டேன். இருங்க, இந்த ஒரு பி மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, எங்கே அது காணோம்? இதுதான். இதை வாங்கி வச்சுப்போம். ஏன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் ஆஃப்லைனில் ப்ளே பண்ணும்போது என்னடாச்சு? என்னாச்சு? ட்ராப்டா சம்மன் ஸ்டெலிங். ஐயோ, இவன் பாருங்கங்க மேஜிக் காட்டிகிட்டு இருக்கான். எப்படா நீ உள்ளே வந்த? போடா போய் மறைஞ்சிட்டான். டேய் ஏன் வீட்டை விட்டு என்னையும் அடித்து துரத்துறானே. யாரா நீ? என்னங்க அது? ஏங்க ஏதோ நடக்குது. ஐயோ என்னங்க டரட்டா? டேய் இது பேர் டரட்டாமா? நம்ம அதை உடைக்கிற வரைக்கும் சுட்டு விட்டுக்கிட்டே இருக்குமாம்மா. என்னைய விட்டுருடா டேய், ப்ளீஸ்ரா. டேய் விட்டுடுறா மண்டையா. டேய் என்னடா எங்க மறைஞ்சு விளையாடிட்டு இருக்கான் நம்மளோட. டேய் நல்லா இருப்பியாடா நீ? காசு எக்கச்சக்கமாக இருந்து என்னங்க பிரயோஜனம்? அந்த மண்டையை நம்மளை ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கிறானே. மேலே எதுவும் இல்லை, நல்ல வேலை கைஸ். அந்த மண்டையை நம்ம தோக்கடிக்கணும்னா மறக்காம. டேய் மண்டையா, டென்ஷன் ஆயிடுவேண்டா.
ஐயையோ! பேஸ் வேற இருக்குது. உள்ள பூந்துற போறான். இவன் இவன் டூப்ளிகேட்டு. ஏங்க இப்படிதாங்க இவன அடிக்கவே முடியல. அடா! யார்றா அவன்? தூக்கிட்டு ஓடுறான். ஐயையோ! அந்த பக்கம் தான் எங்கேயோ ஓடுறா. டேய் மண்டையா! சாவு. போடா. நல்ல வேலைங்க. ஏங்க அவனை நம்ம ஒரு அடி அடித்து அவன் நம்மளை 10 அடிக்கு மேலே அடிக்கிறாங்க. அவனை ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்டா எத்தனை பிரெயின் ராட்டரை வச்சிருக்க? ஒரு பிரெயின் ராட் எடுத்ததுக்கே வாடா. நானும் உன்னை மாதிரி ஆவண்டா. திரும்ப திரும்ப பேஸ்குள்ள ஏன் பேஸ்குள்ள யாரா நீ? போடா வெளியே. போடா போடா. போ போ. ஏய் அப்படியே நிற்கிறான். ஓ இதுவா கைஸ்? எது டூப்ளிகேட்டு எது ஒரிஜினல்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த மண்டையன் வேற என்னைய ஆவுனா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான் கைஸ். ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுது. தயவு செய்து பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பாருங்கங்க. உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். இவ்வளோ அடி வாங்கி வீடியோ போடுறேனே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம என்கிட்ட ஒரு சின்ன பிளான் இருக்குது. அதுதான் இந்த மண்டையனை ஃப்ரெண்டு பிடிக்கிறது. எப்படியோ இந்த மண்டையனை நான் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன். ட்ராப்பா? டேய் மண்டையா, யார்ரா நீ? இவன் நமக்கு ஏதோ சர்வீஸ் பண்ணுறேன்னு சொன்னான். என்னங்க பண்ணுறான்? டேய் என்னை விட்றா. ஏங்க அவன் ஃப்ரெண்டுன்னு தானேங்க சொன்னான் நம்மள்கிட்ட. என்னங்க இது? சரி இருங்க, இவன் பேஸில் கீழே எதுவுமே வச்சுக்கவே மாட்றான். இவன் மேலே தான் நிறைய நல்ல நல்ல பிரெயின் ராட்லாம் வச்சுருக்கான். என்ன இல்லாமோங்க, எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. சரி, அது என்ன பிளான்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு மித்திக்கை நம்மளே பை பண்ணியிருக்கோம். அது நம்ம சொந்த காசில் இல்லை, இன்னொருத்தரோட ஓசி காசில். பிரச்சனை இல்லை, நம்ம திருடுற பிரெயின் ராட் தானே, பேரே ஸ்டீல பிரெயின் ராட் தானே, பிரச்சனை இல்லை. ஸோ பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையும் பிரச்சனை இல்லாமல் போகும். ஸோ அந்த பிளான் என்னென்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு கேம் ரோப்ளாக்ஸ்லேருந்து எடுத்து போடலாம்ட்டு நான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வாரம், அதாவது நெக்ஸ்ட் வீக் நம்ம ரோப்ளாக்ஸ்லேருந்து என்ன கேம் விளையாண்டு போடலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரோப்ளாக்ஸில் சண்டே கேம் கம்பேரிசனும் வைக்கலான்ட்டு இருக்கேன். இந்த கேம் பெஸ்ட்டாக அந்த கேம் பெஸ்ட்டாக அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கேம் கம்பேரிசன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கெல்லாமே நீங்கள் ஒன்று தாங்க பண்ணணும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு லைக்கும் தான் என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்கு பெரிய மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். அண்ட் அது மோட்டிவேஷனாக கூட இருக்கும். ஸோ இந்த மண்டையை நம்மள்கிட்ட ட்ரேடுக்கு ஏதோ தரேன் அப்படின்னு சொன்னான். என்னங்க அது ஏதோ ஷாருக்கு மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நான் ரெடி கொடுத்துட்டேன். ஆனால் அந்த மண்டையை ரொம்ப நேரமாக ரெடி கொடுக்காம நீங்கள் வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கான். என்கிட்ட இருக்கிறதுலையே பாட்டான ஏதோ ஒரு பிரெண்டாட்டத்தை நான் ஓகே கொடுத்தேன். ஆனால் அவன் பாருங்கள் எவ்வளோ தரான்னு. நம்ம அவன்கிட்ட தூக்கிட்டு வந்ததை விட நிறைய பிரெண்டாட்டை வந்துட்டு மேலே பவர்ஃபுல்லாக வச்சுருக்கான். என்ன பண்ணுறது, அவன் இது பண்ணிக்கிட்டே கிடக்கிறான். டென்ஷன் ஆகுது. ஓகே, இந்த பிரெயின் ராட்டாவது கிடைக்குமா? கிடச்சி போச்சுங்க. ஓகே வாங்க போய் நம்ம அந்த பிரெயின் ராட்டை பார்த்துட்டு வரலாம். ஓகே காய்ஸ், இதான் இந்த பிரெயின் ராட். ஸோ இதோட இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இதே மாதிரி உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வெளிப்படுவது உங்கள் ஜோக்கர். போயிட்டு வரேன். பாய் காய்ஸ்.